போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். எவன்டா அது காலங்கட்டால குறுக்குல வந்து? இது ஆனந்தியோட போலீஸ்கார அண்ணனாச்சே. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஏய், எதுக்காக என் மாமா வடிச்சீங்க? யாரா நீங்களா? சார் என்ன விடுங்க சார். யார் நீங்க? யாரை பத்தி கேக்குறீங்க? ஏய், நடிக்காதடா. சார். நான் போலீஸ்காரன். மரியாதையா உண்மையை சொல்லு. சார். எங்கடா என் மாமா? ஏய், 5ஆம் தேதி ராத்திரி 3-4 பேர் சேர்ந்து அடிச்சு குப்பை கிணக்குல தூக்கி போட்டிருக்கீங்க. ஏய், உங்களுக்கு எங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு என் மாமா வடிச்சீங்க? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய், உங்களோட நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் அவர் காணாம போயிருக்காரு. என்னடா பண்ணீங்க? எங்க அவரு? ஐயோ, இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போலயே. ஏய், கேட்டுட்டே இருக்கேன். விடுங்க சார். வாய் திறந்து எதுக்கு பேசுடா. சார் அடிக்கிறீங்க? விடுங்க எங்கடா என் சார். மாமா? சார் நீங்க யாரை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். என்ன விடுங்க சார். நான் யாரையும் அடிக்கல சார். ப்ளீஸ் சார். பொய்யோட சொல்றேன். சாவடிச்சு உன்னை. சார் TN12 1598ங்கிற இந்த ஆட்டோல தான் என் மாமா அடிச்சு போட்டிருக்கீங்க. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டா எல்லாருமே மாட்டிப்போமே. அத நேர்ல பார்த்த சாட்சி கூட இருக்குடா. உன் கூட இருந்த மத்தவங்க யாரா? எங்கடா அவங்க? சார். எதுக்காக என் மாமா அடிச்சீங்க? மாமாக்கு என்னடா ஆச்சு? சார். ஏய், எங்கடா என் மாமா? எங்க என் மாமா? என்னடா பண்ணீங்க? சார் எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றல சார். தெரியாதா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வாடா. சார். ஏய், வாடா. சார் விடுங்க சார். வாடா. தயவு செஞ்சு என்ன விடுங்க சார். ஏய், டே மச்சி, டைம் ஆச்சுடா. ஸ்கூல் சவாரிக்கு போலையா நீ? டே பாலு மச்சி, டே உன்னதான்டா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா. டேய் என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா என்னாலதான் எல்லாருக்குமே பிரச்சனை. டேய் உன்னால யாருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றா. டேய், ஆனந்தியோட ஃபேமிலில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குடா. அன்னைக்கு ஆனந்திய வழியில பார்த்தேன்டா. காலேஜ்ல விடலான்ட்டு போனேன். அப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையும் சொன்னா அவளோட மொத்த குடும்பமும் நிலகுலிஞ்சு போயிருக்குடா. அவ வீட்டுல நடக்கிற பிரச்சனை காலேஜ் வரைக்கும் வந்துருச்சுடா. அன்னைக்கு பெரிய சண்டையாவே ஆயிடுச்சு. ஆனந்தி வர அழுதுட்டே போனதை பார்க்கும்போது மனசே கேட்கலடா. அழுதுட்டு போனாளா? என்னடா சொல்ற? காலேஜ்ல என்னடா பிரச்சனை? நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா. நீ ஆனந்திக்காக தானே சண்டைக்கு போன. அதுல உன்னால பிரச்சனை வர்றதுக்கு என்னடா இருக்கு? டேய், என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணமே நான் தானடா. ஆனந்தியோட மாமா அதான்டா நம்ம கூட பிரச்சனை பண்ணாரே அந்த எழில். அவரை காணும்டா. அவரு காணாம போனதுல ஆரம்பிச்சது தான்டா இன்னைக்கு அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. ஆனந்தியோட ரிசப்ஷன் அன்னைக்கு எங்க காதல் விஷயம் தெரிஞ்சு சண்டை போட்டு போனவர் தான். இப்ப வரைக்கும் அவர் எங்க இருக்காரு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலடா. நில்றா. நில்றா. எங்க தேடியுமே என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலுமே கிடைக்கல. அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவர் காணாம போனதுனால எழிலோட அம்மா ஆனந்தியோட அக்கா கையல பத்தி தப்பு தப்பா சோசியல் நெட்வொர்க்ல விட்டுருக்காங்கடா. எல்லா பிரச்சனைக்குமே நானும் ஒரு காரணம் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்குடா. ஆனந்தியோட லைஃபுக்குள்ள நான் போனதுனால அவங்க குடும்பமே செதஞ்சு போன மாதிரி இருக்குடா. சத்தியமா அதை என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி இருந்த குடும்பம் இப்ப இந்த நிலைமையில இருக்குதேன்னு
எனக்கே என் மேல கோவமா இருக்குடா. அதான் இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால ஆரம்பிச்ச பிரச்சனைடா, அதை நான் தானே சரி பண்ணி ஆகணும்.